எக்ஸசைஸ் 3.1ல செகண்ட் கொஷின் பார்ப்போம். ப்ராடக்ட் ஆஃப் கிவன் டேர்ம்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட் கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா -2mn 2m ஸ்கொயர் -3mn இது நம்மளோட கொஷின். இதனுடைய ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ சொல்யூஷன் ஒன்ஸ் எழுதிக்கிட்டு தென் இந்த கிவன் டேர்ம்ஸு ஒரு தடவை எடுத்து எழுதிடுறோம். ஈக்குவல் டு இதோட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறதுனால நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னாலே மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு தான் மீனிங். தென் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மொத்தம் நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஃபைன். தென் 2mn இருக்குது. இந்த டேர்ம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஸ்கொயரில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். அப்போ 2m அகைன் மல்டிப்ளைட் பை 2m. தென் மைனஸை தான் நம்ம எடுத்துட்டோம்ல, ஸோ ரிமைனிங் இருக்கிறது 3mn. தென் நம்பர்ஸ் எல்லாம் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிடுவோம். அதாவது இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது 2 2 2 3 இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. அப்போ 24. தென் mn இது ரெண்டே ஐட்டம் தான் இருக்குது, ரெண்டே டேர்ம்ஸ் தான் இருக்குது. mn எழுதிட்டோம். மொத்தம் நமக்கு எத்தனை டைம் இருக்குது 1 2 3 4. அப்போ 4 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்ம m/4 எழுதிக்கிட்டோம். தென் n எத்தனை டைம்ஸ் இருக்குது 1 2. n 2 டைம்ஸ் தான் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஸோ 2 டைம்ஸ் எழுதிட்டோம். அப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் நம்ம கிடைக்கிறது 24 m/4 n ஸ்கொயர். இந்த இடத்துல நம்ம இன்னொரு தடவை இதே கிவன் கொஷினாக எடுத்து எழுதிக்கிறோம். தேர்ஃபோர் த ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ப்ராடக்ட் ஆஃப் அவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ் இந்த இடத்துல எழுதிக்கிறோம். இது ஃபஸ்ட்டு. தென் செகண்டு 3x² -3xy³ x² y². இங்கேயுமே அவங்க ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் எழுதுகிறோம். ப்ராடக்ட் சொல்லி எழுதுனால மல்டிப்ளை பண்ணுறோம். x²y மல்டிப்ளைட் பை -3xy/3 மல்டிப்ளைட் பை x² y². தென் ஈக்குவல் டு இது நமக்கு என்ன கிடைக்குது இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுறோமா, சேம் முன்ன சொன்ன மாதிரியே தான். வேரியபிளுக்கு வேரியபிள், நம்பருக்கு நம்பர். இந்த இடத்துல நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது 3 -3. இந்த இடத்துல 1 தான் இருக்குது. ஸோ 3 × -3 இது தனியாக எடுத்துக்கிறோம். வேரியபிள்னால் ஒரு தடவை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். x²y மல்டிப்ளைட் பை xy/3 மல்டிப்ளைட் பை x² y². தென் 3 3s are 9. ஆனால் மைனஸ் இருக்கிறதுனால -9 எழுதுகிறோம். தென் வேரியபிளில் எக்ஸு ஒய் ரெண்டே விஷயம் தான் இருக்குது. எக்ஸ் நமக்கு எத்தனை டைம் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே 1 டைம் இருக்குது, இங்கே நமக்கு அகைன் ஒரு 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு எக்ஸு 5 டைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒய் பார்க்குறோம். ஒய் நமக்கு இங்கே 1 டைம் இருக்குது, இங்கே 3 டைம்ஸ் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஒய் மொத்தம் நமக்கு 6 டைம்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக தேர்ஃபோர் ப்ராடக்ட் ஆஃப் அந்த கிவன் 3 டேர்ம்ஸ் எழுதிட்டு ஈக்குவல் டுன்னு சொல்லி போட்டு நம்ம ஒரு ஃபைனல் ஸ்டெப்பில் எடுத்து எழுதிக்கிறோம்.